பசங்க ஃபுட்பால் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. சரியா சொன்னீங்க. சரி, உங்க சன்ஃப்ளவர் கிளாஸோட நிலைமை அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஷின்சான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கம்னரு பாப்பா ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு விளையாட கூடாது ஷின்சான். சும்மா சொல்லக்கூடாது. உங்க சன்ஃப்ளவர் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு யோசனாக்கா மேடம். கவமுடா, நாம வேணா சன்ஃப்ளவர் கிளாஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கலாமே. என்ன சொல்றேன்? இல்ல டீச்சர், அதெல்லாம் வேண்டாம். அவங்க மாதிரி மோசமான டீம் கூட விளையாடுறது எங்களுக்கு மரியாதையா இருக்காது. சரியா சொன்னேன். ஓஹோ, அவ்வளவு தைரியமா? கொஞ்சம் இவனை பாருங்க. எங்க சும்மாக்கே போதும் உங்களை எல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு. என்ன பண்றானே பாத்தீங்களா? இவனுக்கு எதிர்த்து விளையாடுனா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? பார்த்து அந்த பக்கமா இருப்பா. அந்த கிளாஸ் பசங்க ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாங்க. என்ன தைரியம் இப்படி கிண்டல் பண்ணுவீங்க? என்னால இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது. அதனால இப்பவே ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு அவங்கள ஓட ஓட விரட்டும். ஃபிட்வே ஆர்மி அப்படிதான் தொடர்ந்து போயிட்டே நீ சொல்லணுமா என்ன? என்னோட முதல் கோல் நான் போட போறேன். என்ன சாதாரணமா நினைக்காத. நான் அசாதாரணம். எப்படி தடுத்த பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிபடக்கூடாதுன்னு பாதுகாப்பு வேண்டி இப்படி நிக்கிறோம். வசதியா போச்சு. இப்ப கோல் எடுக்க போறேன். நாம ஜெயிச்சிட்டோம். என்னது? நாம மறக்க மாட்டோம். அடுத்த மேட்ச்ல கவனிச்சுக்கிறோம். நான் தோல்வி ஏத்துக்க முடியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு போய் நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். ஆமாமா, இன்னைக்கு நம்ம கௌரவமா தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம மசாவு தான்மா. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு தனி ருசி வந்திருக்குல்ல. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி சாப்பிடுறது ஒரு புது அனுபவமாகவும் இருக்குது, நல்ல ருசியாகவும் இருக்கு. அந்த சீட்டை கோல் அடிச்ச போது நீ செம்மையா காலை தாவி தடுத்தப்போ அதுக்கு காரணம் நான் இல்ல. அதுக்கு காரணம் என் லீக்கு மூக்கு. ஆமாமா, சின்சானே நல்லா தான் விளையாண்டாரு. என்ன புகழாதீங்கப்பா. இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தினமும் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும். என்ன கசாமா, ரொம்ப பேசுறியே நீ. அப்படிதான் பசங்க ஓடிட்டே இருங்க.